ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு ஆயில் தான் தயாரிக்க போகிறோம். நம்ம கார்டன்லேருந்து எடுத்து நம்ம பறித்து நம்ம சிம்பிளாக ஒரு ஆயில் பார்த்த வரைக்கும் அழகாக ஹெல்த்தியான ஒரு ஆயில் பெண் தொல்லை, பொடுகு தொல்லை, லாங் ஹேர், நல்ல பிரைட் ஸ்மூதி ஹேர் தயாரிக்கிறதுக்கு சிம்பிளாக நம்ம வீட்டிலேருந்து ஒரு கார்டன்லேருந்து எடுத்து பண்ணியிருக்கோம். வீட்டிலேருந்து வளர்ந்த ஒரு கைப்பிடி துளிரானது. என் வீட்டில் கார்டன்லேருந்து எடுத்ததுனால எல்லாமே ரொம்ப துளிராக எடுத்திருக்கேன். இல்லை ஒரு பொடி எடுத்திருக்கேன். அழகாக எங்கள் ஓன் வீட்டு யூஸ்க்காக தயாரிக்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேங்க. ஒரு பொடி அழகாக நல்லா நாட்டு மருதாணி ஒரு பொடி. இது கருந்துளசியும் யூஸ் பண்ணிக்கலாம், சாதாரண விஷ துளசியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு பொடி. இது நான் இப்போ தான் செடி வச்சுருக்கேன். நான் பொடுதலையும் கரிசலாங்கன்னு இப்போ தான் மைல்டாக நம்ம தோட்டத்துலேருந்து வருது. அது சும்மா ரெண்டு துளிர் இருக்கணுமே அப்படின்றதுக்காக பொடுதலை கொஞ்சம் நல்லது தலைக்கு அப்படின்னாலும் அது கொஞ்சம் நம்ம கார்டன்லேருந்து ரோஸ்மரி எடுத்துருக்கேன். கொஞ்சம் மருகு ஃப்ரேக்ரன்ஸ்க்காக, இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், உடம்புக்கு நல்ல கூலிங்கு. இது கொஞ்சம் துளிரான நாட்டு கொய்யா இலை துளிர் எடுத்தது. இது நாட்டு செம்பருத்தி. இது மட்டும் கொஞ்சம் வெளியே அரேஞ்ச் பண்ணது, வீட்டில் பூக்களை இது மட்டும் வெளியே அரேஞ்ச் பண்ணது. ஒரு பொடி வீட்டு கருவேப்பிலை. இதை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. இது வெள்ளை செண்பகத்தோட இலை. ஃப்ரேக்ரன்ஸ் சொன்னாலாம் முடியாது, நல்லா அது அனுபவிச்சா தான் தெரியும். ஆனால் நல்ல இது செண்பகத்தோட இலை. இது மறிக்கொழுந்து, மனோரஞ்சிதத்தோடைய லீஃப். இதுவும் நல்லா துளிராக இருக்குது. இது போட்டாலே உடம்புக்கும் குளிர்ச்சி, தலைக்கும் நல்லதுன்றதுனால இதோட துளிர் மட்டும் ஃபுல்லாகவே எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் வெள்ளை செண்பகத்தோட இலை. ஆலுவேரா நம்ம வீட்டிலேருந்து எடுத்துருக்கிறது. லீஃப் இது ஒரு நாட்டு இலை தான். செம்பருத்தி மொத்தம் நம்மளோட சிம்பிளாக நம்ம கார்டன்லேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணது ஒரு 12 மெடிசன் எடுத்து சிம்பிளாக ஒரு ஆயில் தயாரிக்கிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரிசல்ட்டு சொல்கிறேன். நான் இதை ஃபுல்லாக அலசிட்டு எல்லாத்தையும் அரைச்சி தான் நான் இப்போ நீங்கள் அரைக்க ஆயிலில் காச போகிறேன். ஏன்னா அந்த எசன்ஸ் இலையாக போடுறத விட கொஞ்சம் அரைச்சி போட்டால் நல்லாவே இருக்கும். அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் அரைச்சி ஒரு 1 செகண்ட் பார்த்துலாம். இப்போ எல்லா லீவ்ஸையும் நான் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் என்னென்னா, நாட்டு செம்பருத்தி மட்டும் நான் ஆயில் கொதிக்கும் போது போடலான் இருக்கேன். நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டா அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அதனால் நம்ம ஃபஸ்ட் டைம் காசுறதுனால நம்ம ஆயிலில் ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கலாம். இதை ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துடலாம். 1 செகண்ட். கொஞ்சம் மனோரஞ்சிதம், செண்பகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அரைப்படுறது கொஞ்சம் இதுதான். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சுற்றி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா லீஃப் எல்லாம் இது எண்ணெயில் ஃபுல்லாக நம்ம தேங்காய் எண்ணெயில் காசுறதுனால நம்ம எதையுமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கொஞ்சம் ட்ரையாகவே அரைச்சிக்க. லீஃபாக போட்டால் அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா அரைச்சி போட்டால் அது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் நல்லா அப்படின்ற ஒரு பர்பஸ்க்கோசம் நான் எல்லாத்தையுமே அரைச்சிடுறேன். போதும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நீங்கள் பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சாலே கொஞ்சம் நல்லா அதில் கொதிச்சு இது பண்ணாலே சரியாக இருக்கும். கொஞ்சம் இப்போ சுத்தமான செக்கெண்ணெய் எடுத்துருக்கோம், தேங்காய் எண்ணெய். இது பாருங்கள், ஃபுல்லாக இந்த பனி சீசனுக்கு எந்த அளவுக்கு கருத்து போயிருக்குதுன்னு மட்டும், எந்த அளவுக்கு கட்டி போயிருக்குது மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம். இது நல்ல சுத்தமான இரும்பு வானலியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நான் வெறும் ஆயிலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன் நான் எப்பயுமே. அதனால் இதை நான் ஆயிலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன். அதனால் இது இரும்பு வாளியை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் தான் இதை காசிட்டு 1 டே அப்படியே அதே கடாயில் நீங்கள் வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா அதோட மெடிசனோட இந்த இலைங்களோட கலரும் சரி, அந்த இரும்போட மெட்டீரியலும் சரி, நல்லா அதோட ஊறி வந்தாலே அது ஒரு நல்லா கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். நல்லா எண்ணெய் காய வச்சுருக்கோம். நான் ஊற்றிருக்கிறது வாங்கினது 1 லிட்டர் ஆயிலில் கிட்டத்தட்ட நான் 3/4 லிட்டர் ஊற்றிருக்கேன். ஏன்னா நான் அரைச்ச இலைக்கு இவ்வளோ தான் 3/4 லிட்டர் கரெக்டாக இருக்கும்ன்ற ஒரு மெஷரிங்கில் நான் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்துக்கலாம். கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு ஒரு 10 மிளகு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டும்.
இது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து மிளகு ஒரு 10 போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு வச்சாலும் ஒரு 4 படம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்ட் இல்லாமல் கெட்டு போகாமல் இருக்கும். இது காசுறது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு கண்ணாடி ஸ்டோரேஜ் பாட்டில் திறந்து வெயிலில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எடுத்து எண்ணெய் வந்து நீங்கள் 4 படம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வாடை வரா மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்குது. வாடை வராமல் பார்த்துக்கணும். வாடை வரா மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஒரு வெயிலில் வச்சு ஒரு காலை வெயிலில் வச்சு ஒரு 1/2 hour to 1 hour வச்சுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சது எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே இதில் வந்து சேர்த்துக்கலாம். அதாங்க இது வந்து நல்லா அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஃபுல்லாகவே நல்லா இறங்கி நல்லா வரும். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பூவை மட்டும் அரைக்கலை, நாட்டு செம்பருத்தி ஃபுல்லாகவே அரைக்கலை நான். சரி பூ மட்டும் கொஞ்சம் அப்படி எண்ணெய் காயும் போது கொஞ்சம் அப்படியே லைவாக போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக. பாருங்கள் லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது இப்போ தான். இது கூடவே நீங்கள் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டிங்கன்னா இது ஒரு 15 to 20 minutes வந்து நல்லா உங்களுக்கு நல்லா பொங்கி வரும். அதனாலேயே நான் எண்ணெய் மெயினாக கம்மியாக சேர்த்த ரீசனுக்கு காரணமே அதுவும் ஒரு ரீசன். நல்லா பொங்கி வந்துடும். அகலமான பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது நல்லா பொங்கி வந்து அந்த பச்சைலாம் கொஞ்சம் நல்லா காஞ்சி சருகெல்லாம் வரும். அதுலேயே பொங்கி முடியுது. அதான் உங்களுக்கு வந்து பதம் ஃபுல்லாக எண்ணெய் நல்லா எசன்ஸ் இறங்க போகுதுன்னா நல்லா அது பச்சைலாம் காஞ்சி ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வரும். முடன் வத்தல் ஸ்டேஜுக்கு வந்ததுன்னா நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு இது பண்ணிக்கிறது பெஸ்ட்டுங்க. வெந்தயம் லாஸ்ட்டாக கொஞ்சம் இதில் வந்து நான் என்னென்னா சின்ன வெங்காயம் போட்டிருக்கணும். சின்ன வெங்காயம் என்கிட்ட இப்போ இல்லை. இருக்கிறத வச்சு நான் இப்போ செய்யறதுக்காக நான் போட்டிருக்கேன் இதை கொஞ்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் இன்னும் ஒரு 20 minutes ஆகும். இது நல்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இப்போ சொல்கிறேங்க. இப்போ நம்ம எண்ணெய் வந்து இப்போ காய்ச்சி ஃபுல்லாகவே நல்லா கொதிச்சு நிறுத்திருக்கோம். இப்போ நம்ம இது கூட வந்து நம்ம கொதிச்சு வந்து வெட்டி வேர் போடுறத விட நம்ம காய்ச்சி ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டி வேர் போட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே அது நல்லா இறங்கும். ஆனால் நான் காய்ச்சும் போது போடலை. அதனால் நான் வந்து இறக்கும்போது ஆறின பிறகு அதில் கொஞ்சம் அது பாட்டில்லே போட்டு ஊறின பிறகு எண்ணெய் காசி இது பண்ணிடலாம். அது இப்போ ரொம்ப ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ வந்து இதிலே கொஞ்சம் நான் சேர்த்துட்டு கொஞ்சம் ஊறட்டும். ஏன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஊற போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த வெட்டி வேரோட அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். போட்டுட்டு இது நான் வந்து ஒரு டே நைட்டு வந்து ஃபுல்லாக இந்த பாத்திரத்தையே தான் வைக்க போகிறேன். ஏன்னா அது வந்து அந்த இரும்பு கடாயின்றதுனால அதோட வந்து ஒரு நாள் ஊறுறது வந்து கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஊறிட்டு மறுநாள் வந்து அது என்ன கலர் இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.